பிக் பாஸ் தமிழ் சீசன் 9. ஒரு தெய்வம் தந்த தீயே, ஒரு தெய்வம் தந்த தாயே, கன்னத்தில் முத்தமிட்டால் ஓ கனி தீரு முத்தமிட்டால். லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு தெய்வம் தந்த வீடு தாயை பாட்டை போட்டு கனி திருவோட பிள்ளைங்க 2 பேரும் வந்து கேட்டு வெளியில் நின்றுட்டு இருக்காங்க. கனிக்கு உடனே தாங்க முடியல, உடனே ஓடுது. பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க திரும்ப டோரை. ஓடி போய் டாஸ்க் என்னன்னா 3 பவுலில் வந்து 3 வெரைட்டியான பிஸ்கட்ஸ் வச்சுருக்காங்க. அந்த பிஸ்கட்ஸில் வந்து ஒரு பிஸ்கட்டை நெத்தி மேலே வச்சு அதை வந்து அசைவிலே நகர்த்தி அதை சாப்பிட்ணும். கீழே அப்படியே தள்ளி கையில் பிடிக்கக்கூடாது, கீழே விழுவக்கூடாது, கையில் பிடிச்சி திரும்பவும் சாப்பிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நகர்த்தி 3 வெரைட்டி பிஸ்கட்ஸ் இருக்கும். அதை அந்த மாதிரி நகர்த்தி சாப்பிட்ணும். பிஸ்கட் நகர்த்தும் போது கையிலையோ எதுலேயுமே பிடிக்கக்கூடாது. 3 பவுலில் 3 பிஸ்கட் சாப்பிட்டு முடிச்சிருக்கணும். 3 பிஸ்கட் சாப்பிட்டு முடித்தாதான் ஃபேமிலியை பார்க்க முடியும் அப்படின்ட்டாங்க. அவங்க உட்காந்து இங்கே கிளாப்ஸ் பண்ணிக்கிட்டு சபரி ரொம்ப மோட்டிவேட் பண்ணுறான், டான்ஸ் ஆடுறாங்க, ஒரு மாதிரி வைப் ஆகிட்டாங்க. கன்னித்திரு ஃபேமிலி வந்ததில் வந்து ரொம்ப வைப் ஆகிட்டாங்க வீட்டில் உள்ளவங்களாம். சாண்ட்ரா வந்து ஒரு பக்கம் எல்லாரையும் பார்த்து அப்படியே ஆனந்தமாக பார்க்குது. அதான் வந்துட்டு போயிருச்சு, ஜாலியாகிடுச்சு சாண்ட்ரா. ஆக்சுவலாக இப்போ மிங்கிலாக பார்க்குது. புருஷன் சொல்லிட்டு போன டிப்ஸில் மிங்கிலாகிறதுக்கு ட்ரை பண்ணது, இருந்தாலும் முடியல. இந்த வன்மம் வந்து உள்ளே இருக்க தானே செய்யும். ஆனால் வந்து கனி கொஞ்சம் ஜாலியாக போய் கேம் ஆடினுச்சு. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி ஆடிட்டு இங்கே உட்காந்து சேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க பிள்ளைங்க. 2 பிள்ளைங்களும் நல்லா வளர்ந்த பிள்ளைங்க தான், ரொம்ப சின்ன பிள்ளைங்களாம் கிடையாதுங்க, வளர்ந்த பிள்ளைங்க. 40 வயசுக்கு மேலே ஆச்சுல்ல கனிக்கு, 42 வயசு, வளர்ந்த பிள்ளைங்க தான். நல்ல பிள்ளைங்க, நல்லா பேசி பழகி சபரிலாம் டான்ஸ்லாம் ஆடினா. ஸோ கம்முரு எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த சைடில் தானே விஜய் கூட இருந்தது. விஜய் வந்து கன்ஃபெஷன் ரூம்லேருந்து வந்துச்சு. ஆல்ரெடி அது பிக் பாஸில் ஒரு கேமர், சர்வைவரில் வந்து வின்னர். ஸோ அதெல்லாம் நம்ம சொல்லவே தேவையில்ல. உடனே ஜெயிச்சுட்டு வெளில ஓடியாருது. கன்னத்தில் முத்தமிட்டால் எடிட்டர் போடுறாரு, கன்னத்தில் முத்தமிட்டால் ஓ மம்மி அப்படின்ட்டு போய் கட்டி பிடிக்கிறாங்க. கட்டி பிடிச்சிக்கிட்டு ஸோ அந்த ஒரு எமோஷனல் வந்து வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் விஜய் வந்து கழிவு ஊற்றிருச்சு. நீ பேசுகிறது பண்ணுறது எதுவுமே வந்து இன்னொரு எபிசோடில் வர்றதே கிடையாது. ஏதோ பண்ணிகிட்டு இருக்க அன்பு கேங்குன்னு. அன்பு வேண்டாம், லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணு, அடித்து விளையாடு, 3 வாரம் இருக்குது அப்படி மாதிரி அழகாக சொல்லிடுச்சு. டாப் 5 கொண்டு வரதுக்காக தான் பிளானு. விஜய் வந்து பாராட்டும் போதே தெரிஞ்சுக்க வேண்டியதானே. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.